துலா ராசி நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே சனி பகவான் உச்சமாகக்கூடிய ஒரு வீடு இந்த துலா ராசி. சுக்கிரன் ஆளப்படக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே அந்த நீதி நேர்மையை அதிகம் நிலைநாட்டக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த தராசு முள்ளு மாதிரி தான் எப்பவுமே நீதியை நிலைநாட்டுவாங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறதுனால அழகுல அதே மாதிரி கலையில் இசையில் இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே நட்பாக பழகுவாங்க. ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் இயல்பாக பழகக்கூடிய ஒரு நபர்கள். புதுசாக ஒரு நபர்கிட்ட பழகிற மாதிரி பழக மாட்டாங்க. ரொம்ப நாள் பழகின மாதிரி பழகக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு பிரச்சனை ஒரு சண்டை அந்த இடத்துல நடக்குதுன்னா இவங்க தான் போய் சமரசம் செய்வாங்க. அதே நேரத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த பிரச்சனை செய்கிறது நெகட்டிவாக பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது தான் கொஞ்சம் பிடிக்கும். அதே நேரத்தில் நீதியாக அந்த இடத்துல நடந்துக்கிட்டாங்கன்னா தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் போல் நிற்பாங்க. அநியாயமாக ஏதாவது பேசுகிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அல்லது அந்த இடத்துல அந்த நீதியை நிலைநாட்டிட்டு அதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. கலையில் இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மீடியா சார்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த உறவுகளாலேயே காயப்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த துளாராசி தான் அப்படின்னே சொல்லலாம். இவங்க யாரையும் அதிகம் காயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களால் இவங்க அதிகம் காயப்படக்கூடிய ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும். இதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். இந்த துளாராசி என்பர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும், வியாபாரம் எப்படி இருக்கும், வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் அந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசி அப்படின்னாவே நல்ல ஒரு பேச்சுத்திறனுடைய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பலமே அதுதான். பல காரியங்களில் பார்த்திங்கன்னா பேசியே சாதிப்பாங்க. இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நட்பு ராசி. எல்லாருக்கிட்டையுமே ஒரு நட்பாக ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒரு ராசி இந்த துளாராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கலையில் இசையில் மற்றவங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அந்த சமரசம் பண்ணுறது, தலைமைத்துவம், இது எல்லாமே அருமையாக அந்த துளாராசி என்பவர்களுக்கு வரும். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தடுமாறுவாங்க. டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் மெதுவாக தான் முடிவு எடுப்பாங்க. மற்றவங்க கிட்ட அதிகமாக மற்றவங்க சொல்கிறத நம்ப மாட்டாங்க. இவங்களாம் ஒரு சில விஷயத்தில் இறங்குவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றமாக அமையும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு முக்கியமான முடிவு இவங்களே எடுத்துட்டாங்கன்னா கூட அதில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் டக்குன்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஒரு தவறாக ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு வார்த்தையை விட்டுறக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை பார்க்கும்போது இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன 10ல் குரு இருக்கிறதுனால பதவியில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா ஏதாவது புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு படிப்படியாக முன்னேறத்துக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் வருகின்ற நாட்களில் கட்டாயம் நடக்கும். அல்லது நீங்களாவது ஒரு சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே துளாராசி என்பவர்களுக்கு ஒரு சுபகாரியத்தில் சுப நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய மனது அவ்வளோ மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஏதோ நம்மளுடைய வீட்டிலேயே நடந்தது மாதிரி ஒரு ஃபீலில்
நபர்கள் தான் இந்த துளாராசி என்பர்கள். ஏதோ அடுத்தவங்களது ஒரு சுபகாரியம் நடக்குது அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏதோ தன்னுடைய வீட்டில் நடந்த மாதிரி தான் இவங்க நடப்பாங்க. பொதுவாக ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட ஏதோ அவங்களுடைய விசேஷம் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லாமல் அந்த விசேஷத்துக்கு போய் ஏதாவது இவங்களால் முடிந்த உதவிகளை பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் செய்வாங்க. நீண்ட காலமாக ஒரு சில காரியங்கள்லாம் நிறைவேறாமல் தள்ளி போயிட்டே இருந்தது பார்த்திங்களா, அந்த நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் லட்சியம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஒவ்வொன்றா நிறைவேறும். அதற்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். வருகின்ற நாட்களில் தொழில் எப்படி இருக்குது இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சட்டம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சட்டம் சார்ந்து துறையில் இருக்கவங்க, வழக்கறிஞராக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சக ஊழியர்கள், சக வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகமான கிரக அமைப்பு உள்ள ஒரு சூழ்நிலை தான் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இவங்க சட்டம் சார்ந்த துறையை எடுத்து படித்தாங்கன்னாவே போதும், நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக தான் இந்த துளாராசி என்பவர்கள் இருப்பாங்க. இவங்க இப்போ புதுசாக ஒரு சில மாணவர்கள், துளாராசி மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க இந்த சட்டம் சார்ந்து தொழில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு கொடிகட்டி பறக்கிற அளவுக்கு உங்களுடைய லெவல் அதிகமாகும். நீங்கள் அந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய காலகட்டமாக இருக்குது. மாணவர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிற பெயர் கிடைக்கும். வங்கி சார்ந்து இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த கணக்கு வழக்கு விஷயத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த அதிகமாக கொள்முதலை செஞ்சு அதை விற்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் கொள்முதல் செய்கிறது நல்லது. மற்றபடி நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க, ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். மீடியா, கலை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடிகட்டி பறக்கிற அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நிர்வாகத்திறனை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த துளாராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்க, இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது. சக கூட்டாளர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் நட்புணர்வாக பேசுகிறது பழகிறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வாடிக்கையாளர்கள்கிட்ட கூட பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பேசாமல் இனிமையான வார்த்தைகளை பேசுனீங்கன்னாவே ஓரளவுக்கு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அழகு, ஆடை சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அலங்கார பொருள் வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பணவரவு பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பொதுவாகவே நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு புது ட்ரெஸ்ஸாவது எடுத்துருவீங்க. உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆடம்பர செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கனாவே நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், வீட்டுக்கு தேவையான ஒரு மின்சாதன பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. அதற்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையும். வாழ்க்கையில் நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை இந்த துளாராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்காக இப்போ முயற்சி பண்ணலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அதற்கான கிரக அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே அதிகமாகும். காதல் திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் விருப்பப்பட்டு இருப்பீங்களே, அவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டத்தில். வீட்டில் கூட பர்மிஷன் கிடைப்பாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல அந்த பிரச்சனை எல்லாமே இல்லாமல் சமரசமாக போகிறதுக்கான யோகமான ஒரு கிரக அமைப்பு தான் இந்த துளாராசிக்கு. அதனால் வீட்லேயும் கூட போய் பர்மிஷன் கேட்டிங்கன்னா இந்த காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். துளாராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் மூலிமா வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்வியில் அவங்க திறமையாக விளங்குவாங்க. அதனால் உங்களையும் கூப்பிட்டு பெற்றோருங்கிற முறையில் உங்களை பாராட்டுவாங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இது எல்லாமே அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்து நீங்கள் செய்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும். பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். குடும்ப அமைதிக்காக ஒரு சில விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தியாகம் செய்வீங்க.
செயல்படுவீங்க. அதை உங்களுடைய உறவுகள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் தூக்கம் வராது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு தசாபுத்தி மாறி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடுமையாக உழைப்பீங்க, அதனால் உடல் சோர்வு, மனசோர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சரியாக உணவு எடுத்துக்கோங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, போதுமான நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பர்கள் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சனிக்கிழமை தோறும் வெங்கடேச பெருமாளை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாக அமையணும், சக்ஸஸாக வரணும், நல்ல ஒரு முன்னேற்றமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வெங்கடேச பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். பொதுவாக துளாராசி அப்படின்னாவே அன்பால் எல்லாத்தையும் வெல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பொறுமையால் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். அன்பாலையும் பண்பாலையும் பொறுமையாலையும் எல்லாருடைய மனதிலையும் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வர போகிறீங்க. சோதிட கருத்தும் அந்த மாதிரி தான் இருக்குது. கிரக அமைப்புகளும் அந்த மாதிரி தான் இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை பேர், பணவரவு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டுடுவாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். அதனால் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக பணப்புழக்கம் அதிகமாகும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு